நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி தான் இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்க போன கௌதம்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு சாயல் டெஸ்ட் மட்டும் முடிஞ்சுது அப்படின்னா, அதாவது இதில நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஒரே மாசத்துல அதாவது இந்த பில்டிங் எல்லாத்தையுமே கட்டி ஒரே மாசத்துல எல்லா பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாயல் டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்க 2,00,00,000 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில நான் பாஸ் பண்ணி விடுறேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீசர் இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கைய விரிச்சிடுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாரு. ஆனா அத விட அதிர்ச்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா மாஸ் என்ட்ரி குடுக்கும்போது தான், நம்ம இலக்கியா கொண்டு வர ஆதாரத்த பார்த்து தான். ஏன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த இடத்துல எப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க அப்படின்றது கௌதம்க்கு தெரியவே தெரியாது. ஏன்னா, அவர் இருந்துட்டு நமக்கு சாயல் டெஸ்ட்ல எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இலக்கியா இருந்துட்டு நம்ம ரேவதி சொன்னதுக்கு அப்புறமா பயங்கரமான ஒரு வேலைய செஞ்சு விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மாறப்போறது கிடையாது. அவளுக்கு லாஸ்ட்டா ஒரு சான்ஸ் குடுத்து பார்த்தேன். கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டு சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்லாம கௌதம எப்படி அழிக்கணும், கௌதமோட ப்ராஜெக்ட்ட எப்படி அழிக்கணும் அப்படின்றதுலயே குறியா இருக்கா அப்படின்னும்போது, அவள வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா விடக்கூடாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர கோவத்துல தான் நம்ம இலக்கியா வந்து இருந்துட்டுருக்காங்க. அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ அந்த சாயல் டெஸ்ட் அந்த ஆஃபீஸர வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு பணம் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏமாத்துறதுக்காக அதாவது பணம் குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட இந்த டெஸ்ட்ட வந்து கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஏன்னா, இந்த ஆளுக்கு எல்லா இடத்துலயுமே ஆள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கும்போதும், நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட்டு தான். அங்க இருக்கிற ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கேவோட ஆள் தான். அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு, "சார் நான் சொல்ற மாரி செய்யுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வச்சுர்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீசர் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீசர் இல்லையா? அவங்க லஞ்சம் வாங்குனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மிகப்பெரிய விபரீதத்தில போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால இந்த இடத்துல நம்ம இலக்கியா பண்ண ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணம் லஞ்சம் குடுக்குற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லஞ்சம் இவங்க வந்து கேட்குறாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அவங்கள வந்து கவுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா வந்துட்டு இன்னொரு ஒரு ஆதாரத்தோடையும் வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கேவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீசர் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசின அந்த வீடியோ ஃபுட்டேஜோடயே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. ஏன்னா, இப்போ அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம கௌதம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோவ எடுத்து வச்சு தான் இப்போ நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய காட்டி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்த போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.